ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங். ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ புல்லெல்லாம் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக கிளியர் ஆகிட்டு, இது எல்லாமே இந்த பச்சை புல் அதான் இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஒர்க் அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மற்ற அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த ரெவன்யூ அப்டேட்டு அது எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் தான் இருக்குது ஒர்க்குனால். ஸோ இன்னைக்கு அடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் வந்து இது வரைக்கும் போட்ட பொருட்கள் எல்லாத்துலேயும் உள்ள ரெவன்யூ எவ்வளோ எடுத்தோம், எவ்வளோ காசு சம்பாதிச்சோங்கிற அப்டேட்டை நான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். இப்போ இடையில கிழங்கு போட்டது அந்த பில் எல்லாமே, கிழங்கு போட்ட பில் எல்லாமே நான் எதுவுமே அப்டேட்டே பண்ணல. ஸோ வந்து அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் ஒரு முருங்கை க்ளீனிங் ஒர்க் காட்டியிருந்தேன்ல, முருங்கை கம்பு பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு பாருங்கள். இடம் ஃபுல்லாக துப்புரவாயிட்டுன்னு இடையில அந்த புல் மட்டும்தான் கேப் இருக்குது. அவங்க ஆட்கள் பாருங்கள், உள்ளவங்களுக்கு தெரியுறாங்களா பாருங்கள். உள்ள ஒரு 10-15 ஆட்கள் வேலை செய்கிறாங்க உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லா ஃபுல்லையும் கொத்தி கொண்டு வந்து இந்த பாருங்கள், இந்த இடத்துல தீ வச்சு எல்லாம் எரிச்சு விட்றோம் பாருங்கள். தீ எந்தளவு எரிஞ்சிட்ருக்குன்ட்டு ஃபுல்லாக க்ளீன். ஒரு புல் கிடையாது நம்ம ஊரில். செய்கிறாங்களா பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் கொஞ்சம் வெள்ளக்கரை வரும். காலையில் இந்த இடத்த ஃபுல்லு மரத்தை நான் தான் வெட்டினேன். பார்த்திங்கன்னா அதுலேயும் பாம்பை பார்த்தோன்னா வேலை செய்யறதுக்கு மனசே இல்லை பாருங்கள். வெறும் ஃபுல்லாக துப்புரவு ஆனதுக்கப்புறம் முருங்கை நல்லா வளரும். அதுக்கப்புறம் காட்டுறேன். உள்ளே நிறையா முருங்கை வந்து மஞ்சள் இலையாயிட்டு, நிறையா முருங்கை வந்து மஞ்சள் இலை தான் அடிச்சிருக்கு, பழுத்து போன மாதிரி இருக்குது. அதை நல்லா தண்ணி விட்டு பராமரிக்கணும்.